உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபிட் அருகே கிராமத்திற்குள் புகுந்த புலியால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்போம். ரமேஷ்குமார், ஊருக்குள் புகுந்த புலியை விரட்டி அடித்திருக்கிறார்கள் கிராம மக்கள். இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது திரும்பவும் நடக்காமல் இருப்பதற்கும் அந்த புலி வனத்துறைக்கு விரட்டப்படுவதற்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபிட் பகுதியில் கபீர்கஞ்ச் என்ற இடத்தில் தானா ஹசாரா என்ற கிராமத்திற்குள் திடீரென புலி ஒன்று ஊருக்குள் புகுந்தது. அந்த பகுதியில ஏராளமான பயிர்கள் விளைவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கோதுமை பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்தது. புலி ஊருக்குள் புகுந்ததை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். பயிர்களை சேதப்படுத்தி விடுமோ என பொதுமக்கள் அஞ்சினர். ஏனென்றால் அடிக்கடி புலி ஊருக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புலியை அந்த பகுதி கிராம மக்கள் ஒன்று திரண்டு பலமாக குரல் எழுப்பி இருக்கின்றனர். பொதுமக்கள் சத்தம் எழுப்பியதை கண்ட அந்த புலி அதை கண்டு தப்பி அந்த இடத்தை விட்டு ஓடி இருக்கின்றது. பிலிபிட் பகுதியில் புலி சரணாலயம் ஒன்று இருக்கிறது. எனவே அந்த சரணாலயத்திலிருந்து புலி தப்பி ஊருக்கு வந்திருக்கலாம் என பொதுமக்கள் நினைக்கின்றனர். அடிக்கடி அந்த பிலிபிட் மற்றும் அதனை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் புலி சாலைகளில் நடமாடுவதும் கிராமத்திற்குள் உள்ளே புகுவதும் பயிர்களை சேதப்படுத்துவதும் தொடர் வாடிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த புலியினுடைய நடமாட்டத்தால் பொதுமக்களும் விவசாயிகளும் அச்சமடைந்திருக்கின்றனர். தற்காலிகமாக புலி விரட்டப்பட்டிருந்தாலும் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றதுதான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போதைக்கு புலி விரட்டப்பட்டிருந்தாலும் பின்னர் மறுபடியும் ஊருக்குள் புகுந்து சிறுவர்களையோ வயதானவர்களையோ தாக்குமோ என்கிற அச்சம் அப்பகுதி மக்களிடையே நிலவுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.